அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் செய்திகள் நிறையாவே இருந்துச்சு. என்னன்னா, நேத்து மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு. மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்தாலே நமக்கு அடுத்த நாள் செய்தித்தாள்ல நிறைய செய்திகள் இருக்கும். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரே நாடு, ஒரே தேர்தல். மத்திய அமைச்சரவை ஏற்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, ஒன் நேஷன், ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறத அஃபீஷியலா கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அஃபீஷியல் கவர்மெண்ட் ஸ்டாண்ட் இதுதான். சரிங்களா? இதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில ஒரு குழு போடப்பட்டுச்சு. ஓகேங்களா? ராம்நாத் கோவிந்த் தலைமையில ஒரு குழு போடப்பட்டுச்சு. இவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியால ஒரே நாடு, ஒரே தேர்தல் அப்படிங்கிறத நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள அ அனலைஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? பல்வேறு நாடுகள் எங்கெல்லாம் பார்த்தோம்னா, ஒன் நேஷன், ஒன் எலெக்ஷன் நடக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஜெர்மனி, சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்வீடன், ரொம்ப ரீசெண்டா பார்த்தோம்னா இந்தோனேஷியா, இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 கண்ட்ரீஸ் கிட்ட ஸ்டடி பண்ணாங்க. இந்தியால இருக்கக்கூடிய நிறைய தரப்பு மக்கள் கிட்ட கருத்துக்களை கேட்டு ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட. அத அந்த அறிக்கைய நாங்க ஏத்துக்கிறோம். ஒரே நாடு ஒரு தேர்தல் அப்படிங்கிறத கொண்டு வர போறோம். அது இந்த ஆட்சி காலத்துக்குள்ள 18வது லோக்சபா முடியறதுக்குள்ள அதற்கான மசோதாவ எதிர்பார்க்கலாம். அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய அறிக்கையின்படி இந்தியாவுல எப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வைக்கலாம்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னா 2029ல இந்தியால ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வரலாம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் இருக்கு. பாசிட்டிவ்ஸ் என்னென்ன? 2, 3 பாசிட்டிவ்ஸ பார்த்தோம்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடக்கறனால நமக்கு எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். ஓகேங்களா? அடுத்ததா பார்க்கறப்ப அந்த டைம் சேவ் ஆகும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம நமக்கு இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு நடைமுறையாவும் இருக்கும். சரிங்களா? எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்றோம். எஃபிஷியன்டா இருக்கு. டைம் சேவ் ஆகுது. பல்வேறு கட்டங்களா பார்த்தோம்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவ, ஐ மீன் 2 வருஷத்துக்கு ஒரு தடவ ஒரு இடத்துல இந்தியாவுல தேர்தல் நடந்துட்டே தான் இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அரசாங்கம் அரசாங்கம் அப்படின்னாலே அரசியல் தலைவர்கள் தான் இருக்காங்க. இப்ப அரசியல் தலைவர்கள்லாம் நிறைய நேரங்கள பிரச்சாரத்திலே செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இப்ப மத்திய அரசாங்கம் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்காரு அப்படின்னா, இப்ப பாருங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தேர்தல் நடக்குது. இன்னும் ஹரியானால தேர்தல் நடக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா, அடுத்து டெல்லியில தேர்தல் வரும். இந்த மாதிரி அடுத்து இந்தியாவுல ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது ஒரு தேர்தல் நடந்துட்டே தான் இருக்கு. இப்ப தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறதும் அமல்படுத்தப்படும். தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, அரசாங்கங்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அந்த நடத்தை விதிகள் அமல்ல இருக்கக்கூடிய நாட்களுக்கு நம்மளால செயல்படுத்த முடியாம போகும். இப்ப மறுபடியும் அந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன டிலே ஏற்படுது. அரசியல் தலைவர்களும் பார்த்தோம்னா, அரசாங்கத்து மேல கூடுதல் கவனம் செலுத்த முடியாம, அரசியல் கட்சிகள், அரசியல் வெற்றிய நோக்கி அவங்களும் பிரச்சாரத்த நோக்கி வராங்க. கண்டிப்பா அவங்க வந்துதான் செய்வாங்க. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் தவிர்க்கப்படும். ஓகேங்களா? இதெல்லாம் தவிர்க்கப்படும். ஒரே நாடு ஒரு தேர்தல். 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் எலெக்ஷன் பிரச்சாரம் அப்படின்றத வர ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் 2029 எக்ஸாம்பிளுக்கு தேர்தல் நடக்குதுன்னா, அப்பதான் இன்டென்ஸா கேம்பெயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அத பத்தி நம்ம யோசிக்கவே தேவையில்ல. சரிங்களா? இவ்வளவு பாசிட்டிவ்ஸ் இருக்கு. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாத்தியக்கூறுகள அனலைஸ் பண்ணணும். நம்மனால நடத்திற முடியுமா அப்படிங்கிறது. இந்தியா மாதிரியான இவ்வளவு பெரிய நாட்டுல, நம்மனால ஒரே நாடு, ஒரே தேர்தல நடத்த முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா 543 இடங்களுக்கே நம்ம 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தியிருக்கோம். 18வது லோக்சபா எலெக்ஷன் சமீபத்துல நடந்து முடிஞ்சது. சரிங்களா? இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா, வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற ஒரு மாநிலத்துக்கு நம்ம 292 சீட்டுகள் இருக்கு. ஓகேங்களா? 292 சீட்டுக்கு 8 கட்டங்களா ஒரு மாநிலத்துல நடந்த தேர்தலை 8 கட்டங்களாக நடத்தின வரலாறுலாம் சமீபத்திய வரலாறுலாம் நமக்கு இருக்கு. அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல். அது மத்திய லோக்சபாவுக்கும் சரி, மாநில சட்டப்பேரவைகளுக்கும் சரி, எல்லா சட்டப்பேரவைகளும் சரி, அதுக்கப்புறமா பார்த்தோம்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் சரி, ஒரே நாடு ஒரே தேர்தல இவ்வளவு பெரிய டாஸ்க நம்மளால பண்ணிட முடியுமாங்கிறது பிக் கொஸ்டின் மார்க், பிக் ரெட் பிளாக். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் 2029ல வரவிருக்கு அப்படிங்கிறப்போ, தமிழகத்துல பார்த்தோம்னா அடுத்த சட்டப்பேரவை தேர்தல் 2026ல இருக்கு.
ஒரு சட்டப்பேரவை தேர்தல்ல உதாரணத்துக்கு அப்படிங்கிற கட்சி ஜெயிக்குது அப்படின்னா தமிழகத்துல அவங்களுடைய பதவிக்காலம் 2031 வரைக்கும் இருக்கும். இப்ப மத்திய அரசாங்கம் இன்கேஸ் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை அமல்படுத்தி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 5 வருஷம் டைம் பீரியட் அப்படிங்கறத ரெடியூஸ் பண்ணி 3 வருஷமா கொண்டு வரணும். அப்படிங்கிறப்ப ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய பதவி காலத்தை குறைக்கக்கூடிய அளவுல நடக்கிறாங்க. இப்ப இது இந்தியாவோட கூட்டாட்சிக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கு. பெடரல் ஸ்ட்ரக்சரே பாதிக்கப்படுது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அதை எப்படி நீங்க இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அடுத்ததா பாக்குறப்ப நமக்கு ஒரு சில இப்ப எக்ஸாம்பிளுக்கு 2028ல ஒரு மாநிலத்துக்கு 5 ஆண்டுகள் முடியுது அப்படின்னா அந்த ஒரு பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. 1 வருஷம் 1.5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2029ஓட மெர்ஜ் பண்ண பார்ப்பாங்க. இப்ப இதுவுமே ஒரு சர்ச்சை தான். ஏன்னா 5 வருஷம் அவங்க டைம் முடிஞ்சிருச்சு. அரசியலமைப்பு படி 5 வருஷம் தான் இருக்கணும். ஆனா எக்ஸ்ட்ரா 1 வருஷம் கொடுக்குறாங்க. அப்ப இதுவுமே டெமோக்ரஸிக்கு அகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மத்தபடி பார்த்தோம்னா நமக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எக்ஸாம்பிளுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்திட்டாங்க. தமிழகத்துல 1 வருஷத்திலே பார்த்தோம்னா ஆட்சி கலைஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் தேர்தல் வைக்கிறாங்க அப்படின்னா அது மீதி இருக்கக்கூடிய ஆண்டுகளுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்தோம்னா எலெக்ஷன் வச்சு மறுபடியும் வரப்ப மறுபடியும் 4 வருஷத்துக்கு தான் இருக்க முடியும். இப்ப அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. அடுத்ததா பாக்குறப்ப இப்ப மாநில அரசாங்கங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலியோ இல்ல ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமையுதோ ஏதாவது ஒரு இதுல ஆஹ், ஒரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடந்த ஒரு 2 வருஷத்துல 1 வருஷத்துல ஆட்சி கலைஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. சோ அதுக்கு கூட இவங்க சொல்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா மத்தியில ஆட்சி கலைஞ்சிருச்சுன்னா அப்ப என்ன பண்றது அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு கேள்விக்குறிகள் அதிகமாக இருக்கு. அதை நம்ம டிஸ்அட்வான்டேஜஸா எழுதுறோம். சரிங்களா? ஸோ அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். வே ஃபார்வர்ட் அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருமித்த கருத்து ஏற்பட்டா மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை செயல்படுத்த முடியும். அதற்கு அனைத்து கட்சிகளோட ஒப்புதல் அப்படிங்கறத மத்திய அரசாங்கம் கட்டாயம் பெற்றாக வேண்டும். ஏன்னா இந்தியா மாதிரியான பெரிய நாட்டுல அனைத்து அரசியல் கட்சிகளோட ஒப்புதல் இல்லாம இவ்வளவு பெரிய தேர்தல் சீர்திருத்தத்தை பண்றது அப்படிங்கிறது அது ஃபெயிலியர்ல போய் முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? நடத்தியிருக்கோம் நம்ம 1952 இருந்து 1967 வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறதெல்லாம் பல மாநில ஒரு சில மாநிலங்கள் இடையில பிரிஞ்சு போனாலுமே மோரர்லெஸ் இந்தியா ஃபுல்லா நம்ம நடத்தியிருக்கோம். கேரளா தான் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆனது 1957ல குடியரசுத் தலைவர் ஆட்சி போட்டதுக்கு அப்புறமா. ஓகேங்களா? இருந்தாலுமே மெஜாரிட்டியா 1952ல இருந்து 1967 வரைக்கும் நம்ம நடத்திருக்கோம். அப்போ டெக்னாலஜி இல்ல, அப்போ இந்த அளவுக்கு லிட்ரஸி ரேட் இல்ல. இருந்தாலும் அந்த ஒரு தருணத்திலே நம்மளால நடத்த முடிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ ஒருமித்த கருத்து அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த ஒருமித்த கருத்தை இப்பயும் ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா இந்தியாவுல இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா தேர்தல்களும் ஒரே நாடு ஒரே தேர்தலாக அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? சோ இத நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த இடத்துல பார்த்திருக்கோம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் வே ஃபார்வர்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்துல. சரியா? சோ அப்படியே நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அடுத்த செய்தி பார்த்தோம்னா இன்னைக்கு திருக்குறள். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? தீப்பால தான் பிறர்க்கண் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய செயல்களை தான் பிறருக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். சோ எனக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வருந்துகின்ற ஒருவன் இருப்பான். அவன் மத்தவங்களுக்கு அந்த துன்பங்களை செய்யாம இருக்கணும் அப்படிங்கறத திருவள்ளுவர் சொல்றார். திருக்குறள் 206 அதிகாரம் தீவினை அச்சம். அடுத்தது அடுத்த கட்டமா செய்திகள்ல பார்த்தோம்னா வாட்சல்யா திட்டம். வாட்சல்யா திட்டம் என்பிஎஸ் வாட்சல்யா அப்படின்னு சொல்லி நமக்கு மத்திய பட்ஜெட்ல வந்த ஒரு திட்டம். அந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். என்ன ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு ஓய்வூதிய நிதிய இது மூலியமா பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அந்த குழந்தை மேல நீங்க என்பிஎஸ் வாட்சல்யா கீழ ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணி மாசம் மினிமம் ஒரு ரூ. 1000. ஓகேங்களா? குறைந்தபட்சம் ஒரு ரூ. 1000 போடலாம். ஓகேங்களா?
அதாவது ஒரு மாசம் ரூ. 1000 போடலாம். இல்ல மாசம் நீங்க ரூ. 2000 போடலாம். அதிகபட்சமா நீங்க எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா ஒரு வருஷத்துக்காவது அட்லீஸ்ட் ரூ. 1000 போட்டிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு என்பிஎஸ் வாத்சல்யா கீழ ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்றீங்க. உங்க குழந்தையோட பேர்ல. இந்த அக்கவுண்ட்ல மாசம் மாசம் காசு போட்டுட்டே வரீங்க. ஓகேங்களா? இத அந்த குழந்தைக்கான ஓய்வூதியமா கருதப்படும். பென்ஷனா. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் ஆ 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட கல்வி தேவைக்காக எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஒரு 75% வரைக்கும் இந்த நீங்க போட்டு வச்சிருக்க அமௌண்ட்ல இருந்து ஒரு 75% வரைக்கும் எடுத்து அவங்களோட கல்வி செலவுகளுக்காக பயன்படுத்திக்கலாம். மருத்துவ செலவுகளுக்காக பயன்படுத்திக்கலாம். ஆனா மீதி ஒரு 25% அந்த அக்கவுண்ட்லயே தான் இருக்கும். அது அவங்களுக்கு ஓய்வூதியமா அவங்களோட வயசான காலத்துல போய் சேரும். சரிங்களா? இப்படி ஒரு திட்டத்த மத்திய பட்ஜெட்ல சொல்லியிருந்தாங்க. நல்ல திட்டம் தான். சோ, அந்த திட்டத்தினுடைய அறிமுகம் நேத்து இருந்துச்சு. சரியா? அடுத்தது. இந்த இடத்துல பார்த்தோம்னா, தொற்றா நோய்கள் கட்டுப்பாடு ஐசிஎம்ஆருக்கு ஐநா விருது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. என்ன அப்படிங்க அதேதான். செய்தியும் அதேதான். ஓகேங்களா? இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அவங்களுக்கு வந்து யுனைட்டட் நேஷன்ஸோட இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அவார்ட். ஓகேவா? யுஎன்னோட இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரிங்களா? இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட். தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஐநாவின் நிறுவனங்களுக்கு இடையே ஆன பணிக்குழு விருது அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரியா? யாருக்குன்னா ஐசிஎம்ஆருக்கு. அத மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். அடுத்ததா பாருங்க இந்த இடத்துல முக்கியமா, நேத்து மத்திய அமைச்சரவை கூட்டத்துல நெறைய விஷயங்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டுச்சு. அதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திராயன் 4 திட்டம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல். சந்திராயன் 4 பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, சந்திராயன் 3ல என்ன பண்ணோம்? நம்ம போய் மூனோட சவுத் போல்ல லேண்ட் ஆனோம். சந்திராயன் 4 பொறுத்தவரைக்கும் என்ன பண்ண போறோம்னா, மூன்ல போய் லேண்ட் ஆயி சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ணிட்டு வரப்போறோம். அதே மாரி மனிதர்கள நிலவுக்கு அனுப்பக்கூடிய தொழில்நுட்பங்கள நம்ம பரிசோதனை பண்ண போறோம். சந்திராயன் 4 திட்டத்துக்கு கீழ. அதற்கான ஒப்புதல மத்திய அரசாங்கம் குடுத்திருக்காங்க. அடுத்த 36 மாதங்கள்ல சந்திராயன் 4 திட்டம் நிறைவு படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, வெள்ளி கிரகத்துக்கு இந்தியா சுக்ரயான் அப்படிங்கிற ஒரு மிஷன் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதற்கான அப்ரூவல் அப்படிங்கிறதும் கிடைச்சிருக்கு. ஒப்புதல் அப்படிங்கிறதும் கிடைச்சிருக்கு. சுக்ரயான் மிஷன். அடுத்ததா இஸ்ரோவ பொறுத்தவரைக்கும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிள் அடுத்த தலைமுறை மறுபயன்பாட்டுக்கு கூடிய அடுத்த தலைமுறை ராக்கெட் அப்படிங்கிறத இஸ்ரோ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய பேர் கூட பார்த்தோம்னா புஷ்பக். ஓகேங்களா? புஷ்பக் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. டெஸ்டிங்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தோம்னா, இப்ப இருக்க வரைக்கும் இப்ப இருக்கிறதுலயே ஜிஎஸ்எல்வி மார்க் 3 அப்படிங்கிறது அதிக எடைகளை தாங்கிட்டு போகும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 4500 கிலோகிராம் எடை கிட்ட தாங்கிட்டு போகக்கூடிய அளவுல இருக்கிறது தான் ஜிஎஸ்எல்வி மார்க் 3. அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷனா தான் இந்த என்ஜிஎல்வி அப்படிங்கிறது வரப்போகுது. அதற்கான ஒப்புதல் அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஐஐடிகளில் அனிமேஷன் தொழில்நுட்ப மையங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஐஐடி மற்றும் ஐஐஎம் கல்வி நிறுவனங்களில் அனிமேஷன், விசுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங், காமிக்ஸ் மற்றும் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி தொழில்நுட்பங்களுக்கான தேசிய ஆற்றல்சார் மையங்களை அமைப்பதற்கான திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So, ஒப்புதல் தான் இது. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறது பின்னாடி பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? அனௌன்ஸ் பண்றப்ப நம்ம பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சி அதுக்கு ஆல்ரெடி பார்த்தோம்னா பயோடெக்னாலஜி ஃபீல்டு கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி கீழே பார்த்தோம்னா நமக்கு ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் இருந்துச்சு. அத ஒண்ணா மாத்தி இப்ப என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பயோ ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம சொல்லியிருக்காங்க. ஓகே. பயோ ரைட். இந்த பயோ ரைடு கீழ என்னலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரிசர்ச் இன்னோவேஷன். ஓகே. ரிசர்ச் இன்னோவேஷன் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதோட என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டும் இருக்க போகுது. சரிங்களா? அதான் இந்த பயோ ரைட் அப்படிங்கிறது. ஸோ இதோட சேர்த்து கூடுதலா பயோ மேனுஃபேக்சரிங், பயோ ஃபவுண்டரி அது எல்லாமே சேர்த்து ஒரே திட்டமா கொண்டு வந்திருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? லாஸ்ட் நியூஸா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் உலகத்திலேயே மிக இளைய நாடாக நம்ம சொல்றோம். அதிக மக்கள் தொகை கொண்ட நாடும் நம்ம தான். அது வேற விஷயம். இருந்தாலும் யங்கஸ்ட் நேஷன் நம்ம தான். சரிங்களா? அதே மாரி ஓல்டஸ்ட் நேஷன் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அது யாருன்னா ஜப்பான்.
ஜப்பானோட டோட்டல் பாப்புலேஷன்ல ஓல்டு பீப்புளோட பாப்புலேஷன் பார்த்தோம்னா 29.3%. ஓகேங்களா? வேர்ல்டுலே ஓல்டஸ்ட் நேஷனா இவங்க தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட எண்ணிக்கையில பார்த்தோம்னா 3.63 கோடி மக்கள் 65 வயதுக்கு மேற்பட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது எப்படி ஓல்டஸ்ட் பீப்புள் சொல்றாங்கன்னா, ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனை தாண்டி இருக்காங்க. ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன்னா 15ல இருந்து 64 வரைக்கும் தான். 65 வயசுக்கு மேற்பட்டவங்கள நம்ம நான் ஒர்க்கிங் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிபெண்டன்ட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி தான் அந்த 65 வயசுக்கு மேல இருக்கவங்கலாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 3.63 கோடி பேர் கிட்டத்தட்ட ஜப்பானுடைய மக்கள் தொகையில 29.3% மக்கள் வந்து முதியோர்களாக இருக்காங்க. உலக நாடுகள்ல பார்க்குறப்ப ஜப்பான் முதலிடத்துல இருக்கு. அடுத்தடுத்தது யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 20%க்கும் அதிகமாக இத்தாலி, போர்ச்சுகல், கிரீஸ், பின்லாந்து, ஜெர்மனி, குரோஷியா என ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் அந்தந்த பட்டியல்ல அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்காங்க. சரியா? சோ இந்தியாவும் இந்த நிலையை நோக்கி வரும். கண்டிப்பா 2050க்கு அப்புறமா. ஏன்னா நம்ம யங்ஸ்டர்ஸா இருக்கோம். நம்ம யங்கா இருக்கப்போ இந்தியாவும் யங்கா இருக்கும். நமக்கு வயசாக வயசாக இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜும் கம்மியாயிட்டே தான் ஐ மீன் அதிகமாயிட்டே தான். சரியா? சோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த செய்திகளை பத்தி பார்த்திருக்கோம். சரிங்களா? நமக்கு குரூப் 2 பிரிலிம்ஸ் முடிஞ்சிருச்சு. குரூப் 2A அண்ட் குரூப் 2 மெயின்ஸ்க்கான இலவச வழிகாட்டுதல் வகுப்பு அப்படிங்கிறது நம்ம அகாடமியோட எல்லா கிளைகள்லயும் வர ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி அளவுல நடக்க இருக்கு. சரிங்களா? ஸோ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 35+ டெஸ்ட் பேட்சஸும் ஐ மீன் டெஸ்ட் சீரியஸும் 42+ டெஸ்ட் வந்து குரூப் 2A மெயின்ஸ்க்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அடுத்த குரூப் 2A க்கான பிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்சை நம்ம இன்ஸ்டியூட்ல 22ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ அதற்கான வழிகாட்டுதல் வகுப்பும் இருக்கு. சுரேஷ் பாடசாலையிலையும் நீங்க குரூப் 2 மெயின்ஸ் படிச்சுக்கலாம். குரூப் 2A மெயின்ஸ் படிச்சுக்கலாம். எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு. சரிங்களா? ஸோ இதை பத்தி டீட்டெயில்ஸ் தெரியணும்னா நமக்கு கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.